Saram, my humble pranams to the Divine Lotus Feet. First of all, my best wishes for the Sai Nagar team for starting this YouTube channel, Sai Sahara. My best wishes for them. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு ஷேர் பண்ண சொன்னாங்க. லைக் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண நினைக்கிறேன். இந்த இயர் 1997 வந்து நாங்கள் குரூப் ஆஃப் பாய்ஸ் ஒரு 7 பேர் வந்து இங்கே திருவண்ணாமலைக்கு பைக்கில் போகலான்னு பிளான் பண்ணோம். அப்போ நாங்கள்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, வீட்டிலலாம் பைக் ஓடுறதுலாம் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன். பட் வீட்டுக்கு தெரியாமல் த்ரில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து 7 பேர் பைக்கில் போனோம் திருவண்ணாமலைக்கு. இட் வாஸ் ஃப்ரைடே ஈவினிங். ரமணாசிரமம் போய் ரூம் கிடச்சிது, ரூம் ஸ்டே பண்ணோம். ரமணாசிரம்லாம் சுற்றி பார்த்தோம். அப்போ பக்கத்தில் வந்து யோகி ராம் சுரத்குமார் அப்போ அலைவாக இருந்தது. ஸோ அவரை போய் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள்லாம் அங்கே போனோம் அந்த ஆசிரமுக்கு. அவர் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருந்தார். ஸோ லைனில் வந்து எங்களை அமிச்சாங்க. லைனில் பார்த்தேன் வந்து எங்களை பார்த்தாரு. பட் அவர் பேசலை. பட் எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃபீலிங், இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அவரோட ஒரு இன்ட்ராக்ஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கே போய் இருக்கிற வாலண்டியர் அப்ரோச் பண்ணோம். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லைக் அவர் ரொம்ப நாள் பண்ணி டியூட்டிஸோட. ஸோ அதனால் மேபி அது ஒரு ஹால் இருக்குது, அங்கே போய் உட்காரலாம். பட் அந்த ஹால் அவர் வந்தாருன்னா லைக் சான்ஸ் இருக்குது, நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்னாங்க. நாங்கள் போய் அங்கே போனோம். ஏற்கனவே ஒரு 50-60 பேர் இருந்தாங்க அந்த ஹாலில். நாங்களும் அவங்களோட சேர்ந்து பஜன்லாம் பாடினோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பட் அவரும் அந்த ஹால் வரா மாதிரி இல்லை. ஸோ டைமாக இருந்தாலும் நாங்கள் வந்து வந்துட்டோம். இந்த செருப்பு மாடி கிளம்புறோம். பட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரம் மேனேஜர் ஓடி வந்து சென்னையிலேருந்து யார் பைக்கில் வந்து எங்கள் பாய்ஸ்ன்னு கேட்டு ஓடி வந்தார். அப்போ சொன்னோம், நாங்கள் தான் சார் அப்படின்னோம். உங்களை வந்து சுவாமிஜி கூப்பிடுறாரு, உங்களுக்கு வெயிட் பண்ணுறாருன்னு பயங்கர த்ரில்லிங் ஆகிடுச்சு எங்களுக்கு. நாங்கள் எல்லோரும் அந்த இன்னொரு ஆளுக்கு ரஷ் பண்ண போகும்போது பார்த்தா அவரே அப்படியே சுவாமிஜியே வெளியில் வந்துட்டார். யோகி ராம் சுரத்குமார் அவர் வந்து வெளியில் வந்தார். எங்களுக்கு 7 பேருக்கு சேர் போட்டு வச்சுருக்காங்க ரெடியாக. மற்ற டியூட்டிஸ் எல்லாரையும் பிளாக் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக. எல்லாரும் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லா வாலண்டியர்ஸ்லாம் ஃபுல்லாக சுற்றிட்டாங்க. எங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சேர் போட்டு அவர் சேரில் உட்காந்தாரு. எங்களுக்கு 7 பேருக்கும் சேர் போட்டு உட்கார சொன்னார். ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேர் என்னன்னு கேட்டு எல்லாருக்கும் வந்து பழம் உரிச்சு எங்களுக்கு கொடுத்தாரு. அவர் வந்து எதுவுமே பெரிய இன்ட்ராக்ஷன் ஒன்றும் இல்லை, 2 வாரத்தை தான் சொன்னார். My father is very very happy with you all. My father is very very happy. My father blesses you all. My father blesses you all சொல்லி இந்த வேர்ட்ஸ் கண்டினியூஸாக எங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார். ஸோ இந்த 7 பேருக்கும் பாத நமஸ்காரம் கொடுத்து பழம் எல்லாருக்கும் அவர் கையாலே உரிச்சு கொடுத்து ஒரு 15-20 minutes எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அவர் அன்னைக்கு அதோட வேல்யூ எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக எல்லாரும் வந்து பாத நமஸ்காரம் எடுத்துட்டு we were so excited and thrilled வந்து. பட் இந்த டயலாக் வந்து அவர் திரும்பி ரிப்பீட் பண்ணாரு. My father is very very happy. My father blesses you all. My father blesses you all திரும்ப சொல்லிட்டே இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம் அந்த ட்ரிப் முடிச்சுட்டு. இன்பிட்வீன் ஒரு நாள் வந்து ஒரு சாய் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் மீட் பண்ணேன் இந்த கிராம சேவா போகும்போது. அப்போ வந்து நான் இந்த இன்ட்ராக்ஷன் ஷேர் பண்ணிக்கும் போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டாரு. அவர் பிருந்தாவனத்தில் படிச்சிருந்தார் அந்த ஸ்டூடெண்ட்டு. அவங்க அப்பா வந்து அங்கே திருவண்ணாமலையில் ஸ்பிரிச்சுவல் லெக்சர்ஸ் கொடுக்க போவாங்க. அப்போ வந்து ஒரு ஹாலிடே போது பிருந்தாவனில் இவரும் அங்கே போயிருக்காரு ஸ்டூடெண்ட்டும். அப்போது ஈ இன்டராக்டட் வித் யோகி ராம் சுரத்குமார் சுவாமிஜி. அப்போ வந்து அவர் கேட்டிருக்காரு, அவர் நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லும்போது அவர் இந்த மாதிரி நான் வந்து சென்னையிலேருந்து வரேன்னு சொல்லியிருக்காரு. இல்லை இப்போ எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டபோது நான் தான் பிருந்தாவன் வந்து சத்யசாய் பாபா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், அங்கேயிருந்து வரேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், he is my father, சத்யசாய் பாபா is my father அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட சொன்னதாக அவர் எங்ககிட்ட சொன்னார். ஸோ இப்போ அதை கோரிலேட் பண்ணும்போது எங்ககிட்ட அவர் சொல்லும்போது he was mentioning about சுவாமின்றது வந்து எங்களுக்கு தெரிய வந்தது ஒரு 2 வருஷம் கழிச்சு. my father blesses you all சொல்லும்போது அவர் வந்து he actually meant that அவர் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா தான் அவர் ரெஃபர் பண்ணதுன்றது தான் எங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ இது வந்து எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யோகி ராம் சுரத்குமார் சுவாமிஜி மீட் பண்ணுது. ஜெய் சார்.